பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து ஆக்டர் விஜய் பேசியிருந்தாரு. அவர் பேசுனதுல பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ரேஷன் ஒரு ரேஷன் கடை கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன? பொய்யான தகவல். நாங்க இப்போ கூட எங்களுக்கு ரேஷன்ல இதெல்லாம் பொருள்லாம் போட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது தப்பான தகவல் தான். அவர் வந்து உண்மையான தகவல் சொல்ல எங்களுக்கு பொருள் எல்லாம் கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில ரேஷன்ல. பாண்டிச்சேரிக்கு வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு. இல்ல, பாண்டிச்சேரி தனி மாநிலம்ன்றதே அவர் கன்சிடர் பண்ணல போல. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரி சேர்த்துக்கிறார். பாண்டிச்சேரி ஒரு தனி மாநிலம், அதோட ஆட்சி வேற, தமிழ்நாடோட ஆட்சி வேற. அவர் அது ரெண்டுத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ணி பேசவே முடியாது. இங்க இருக்க பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே அவர் பேசல. அது ஏன்னு நினைக்கிறீங்க? அதுதான் எங்களை தனியா அவர் கன்சிடர் பண்ணல. அவர் வந்து டோட்டல் தமிழ்நாடு அப்படிங்கறதுல பாண்டிச்சேரியையும் சேர்த்துக்கிட்டாரு. ஆக்சுவலி பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு வேற வேற, அதோட அரசியல் அமைப்பும் வேற வேற. கண்டிப்பா நல்லா இருக்காது. கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு தேசிய கட்சியோ